ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இப்போ பச்சை பயிர் தோசை செய்யலாம் ஃப்ரெண்ட்ஸ். அதுக்கு ஒரு பச்சை மிளகா, ஒரு காஞ்ச மிளகா, கொஞ்சமாக வெங்காயம் ஃப்ரெண்ட்ஸ், கொஞ்சமாக இஞ்சி பூண்டு, தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ். இதில் கொஞ்சமாக சோம்பு ஆட் பண்ணிக்கோங்க, நல்லா வாசனையாக இருக்கும். தேங்காய் டேஸ்ட்டுக்கு சேரும். இப்போ இதை ஃபஸ்ட்டு ரன் பண்ணிக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ், அப்புறம் இதை ஆட் பண்ணி ரன் பண்ணிக்கலாம். இப்போ இதை ரன் பண்ணியாச்சு. இப்போ இந்த பச்சை பயிரை இதில் ஆட் பண்ணிக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். ஆட் பண்ணி கொஞ்சமாக அரைச்சிட்டு அப்புறம் தண்ணி ஊற்றி ரன் பண்ணிக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். இப்போ இந்த மாதிரி நைஸாக அரைச்சிக்கணும் ஃப்ரெண்ட்ஸ். இதை ஒரு கிண்ணத்தில் மாற்றிக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். இப்போ இந்த மாவுக்கு ஒரு சின்ன குழி கரண்ட அளவுக்கு அரிசி மாவு நல்லா கரைச்சி இதில் ஆட் பண்ணிக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ். அப்போ தான் நல்லா மொறுமொறுன்னு வரும். இப்போ நான் கல் போட்டேன் ஃப்ரெண்ட்ஸ். இப்போ இந்த பச்சை பயிர் தோசை ஊற்றலாம் ஃப்ரெண்ட்ஸ். இப்போ இது தோசை ஊற்றிட்டேன் ஃப்ரெண்ட்ஸ். இதை சுற்றி எண்ணெய் ஊற்றிக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். இப்போ நல்லா மொறுமொறுன்னு ஆகணும் ஃப்ரெண்ட்ஸ். அப்போ தான் திருப்பணும், இந்த தோசை டேஸ்ட்டாக இருக்கும். இப்போ பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், இது நல்லா மொறுமொறுன்னு ஆயிடுச்சு. இப்போ திருப்பிடலாம் நம்ம. இப்போ அந்த பக்கமாக வேகட்டும் ஃப்ரெண்ட்ஸ், மொறுமொறுன்னு. இப்போ தோசை நல்லா மொறுமொறுன்னு நல்லா இந்த செம்ம டேஸ்ட்டாக இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ். இந்த பச்சை பயிர் தோசையை செஞ்சு சாப்பிட்டு பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், செம்ம டேஸ்ட்டாக இருக்கும். கூட தக்காளி சட்னி இல்லை தேங்காய் சட்னி எது வேணுமோ செஞ்சு சாப்பிடுங்க ஃப்ரெண்ட்ஸ். செம்ம டேஸ்ட்டாக இருக்கும் இந்த தோசை. சத்தும் கூடும் ஃப்ரெண்ட்ஸ் இந்த பச்சை பயிர். இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். டாடா பாய். மீண்டும் அடுத்த வீடியோவில் சந்திப்போம்.